அதுக்கு பிறகு ஒரு வசனம் பாருங்க, சூரா பனி இஸ்ராயீல். வைதா அரதனா அன் நுஹ்லிக கரியதன் அமர்னா முத்ரஃபீஹா. ஏதேனும் ஒரு ஊரை, ஒரு நகரத்தை நாம் அழிக்க நினைத்தால் என்ன செய்கிறோம்? முத்ரஃபீஹா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய, முத்ரஃப் அரபியில் உள்ள வார்த்தை முத்ரஃபீஹா, செல்வந்தர்கள், செழிப்பாக இருக்கக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட செல்வந்தர்கள்? நன்றி செலுத்தாத செல்வந்தர்கள். ஏராளமான செல்வம் இருக்கிறது, நன்றி செலுத்தவில்லை. அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தை வைத்து மற்றவர்கள் மீது அநியாயம் செய்கிறார்கள். செய்யறது அவங்கதான், அந்த செல்வந்தர்கள். ஆனால் அழிவு அந்த நாடு முழுவதையும் அழித்து விடுகிறது. எனவே செல்வந்தர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இல்லாவிட்டால் உங்களால் தான் சமுதாயங்களுக்கு அழிவு ஏற்படும். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம், பாக்கியங்களை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு அநியாயம் செய்வதை போல் ஆக்கி விடாதீர்கள். முத்ரஃபீஹா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 18 வசனங்கள்ல உள்ள இந்த 25 கட்டளைகள் இருக்குது, இது முழுவதும் தௌராத்தில் இருந்தது. ஒரு வேதத்தில் உள்ள அத்தனை சாராம்சத்தையும் 18 வசனங்களுக்குள் அல்லாஹ் சொல்லிவிட்டான். குர்ஆனுடைய அல்லாஹ் அக்பர், குர்ஆனுடைய டாக்கிங் ஸ்டைல் பாருங்க. முந்தைய வேதம் தௌராத், அந்த தௌராத்துல என்ன இருந்தது அப்படி அந்த சாராம்சத்தை கொண்டு வந்தது. என்ன இருக்கு பாருங்க, வீட்டுக்கு போனா பாருங்க. இத பாருங்க, முதலாவது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. வகதா ரப்புக, உன் இறைவன் தீர்ப்பளித்து விட்டான். என்ன தீர்ப்பளித்து விட்டான்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தீர்ப்பு இல்லை இது, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹ்வின் தீர்ப்பு. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். தனக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் பெற்றோர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். உங்களுக்காக அவர்கள் பெரிய பெரிய தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இஹ்சான், உபகாரம் செய்யுங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, இஹ்சான், எதை செய்தாலும் அழகாக செய்யுங்கள். இஹ்சான், அதிகப்படியாக செய்யுங்கள். அவர்கள் செய்ததை விட அதிகமாக செய்யுங்கள். இஹ்சான் வபில் வாலிதைனி இஹ்சானா. அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த விதம் இருக்கு பாருங்க. இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. பெற்றோர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. வயதான பெற்றோர்கள், அதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. வயதான பெற்றோர்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்தே ஒருவன் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனா இங்க அல்லாஹ் சொல்றது பாருங்களேன் எப்படி இருக்கு. இதான் குர்ஆன். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. பெற்றோர் இருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ. அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. ஏங்க முதல்ல 2 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் தான் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மௌத்தா வராங்க, ஒரு ஆள். அப்படிதானே? ஆனா இங்க அல்லாஹ் சொல்லும் போது ஒருவரோ அல்லது இருவரோ. எப்படி சொல்லணும்? இருவரோ அல்லது ஒருவரோ. முதல்ல 2 பேர் தான் இருக்கிறாங்க, தாய் தந்தை. ஒருத்தவங்க மௌத்தாயிடுறாங்க, ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் பாருங்க, அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், என்னன்னு சொல்றது அல்லாஹ்வின் கலாம். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. ஒருவரோ அல்லது இருவரோ.
முதல்ல ஒருவர் நல்லா சொல்றான், பிறகு இருவர். ஏன் அப்படி? ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க, வயதான பெற்றோர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. மருமக ஏதாவது சொல்லிட்டா அதை ஷேர் பண்றதுக்கு ஆள் இருக்கு, லைஃப் பார்ட்னர். மருமக இப்படி சொல்லிட்டா, மகன் இப்படி சொல்லிட்டான், சொல்றதுக்கு ஆள் இருக்கு. எப்போ? ரெண்டு பேர் இருக்கும்போது. ஆனால் ஒரு ஆள் தனியாக இருந்தா அது சொல்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்ல. எப்படிப்பட்ட பாருங்க, அல்லாஹ் அக்பர். ரெண்டு பேர் இருந்தாங்கனாக்கா அது ஷேர் பண்ணிக்குவாங்க. மகன் இப்படி சொல்லிட்டான், மருமக இப்படி சொல்லிட்டா, இப்படி நடந்துச்சு. ஆனால் ஒரு ஆள் இருந்தால் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? எனவே பெற்றோர்களை பேணுங்கள். பெற்றோர்கள் சொர்க்கம், ஜன்னத். இன்றைக்கும் சரி, என் தாயாருடைய நினைவு எப்போதெல்லாம் இந்த ஆயத்துகள் ஓதினாலே என் தாயார் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க. போதும் சரி, தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள். எங்க தகப்பனார் மௌத்தா போய் 15-20 வருஷத்துக்கு பிறகு என் தாயார் மௌத்தா போனாங்க. தொழுகையிலும் சரி, இந்த ஆயத்துகள் ஓதினாலே என் தாயாருடைய நினைவுதான் எனக்கு வருது. பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரெண்டு பேர் இருக்கும்போது நிலை வேற. ரெண்டு பேர்ல ஒரு நாள் மௌத்தாயிட்டாங்க, வயசான கிழவி இருக்கிறா, யார்கிட்ட போய் சொல்லுவா? பிள்ளைகள் தான் எல்லாமே. இந்த பிள்ளைகளே பாடாப்படுத்தினா யார்கிட்ட போய் சொல்லுவா? தகப்பனார் வயசாயிருச்சு, விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்த தந்தை இன்னைக்கு ஒரு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேயே ஃபிரௌன்களாக, அபூ ஜஹல்களாக மாறிவிடுகிறோம். உனக்கு என்ன தெரியும், நீ வயசாச்சு உட்காருங்கிறான். விரல் பிடித்து நடக்க கற்று தந்த தந்தை. இன்றைக்கும் சரி, இந்த தந்தை செய்த உபகாரங்கள், இந்த ஆயத்துகள் பாருங்க. அல்லாஹ் தனக்கு பிறகு அல்லாஹ் சொல்றது, ஆம்பளை பசங்க மட்டுமல்ல, பொம்பளை பிள்ளைங்களும் சரி, அம்மாவை பார்த்து கேட்கறான், நீ எனக்காக என்ன பண்ணிட்ட? அந்த தாயின் கண்ணில இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள் எப்படி இருக்கும்? அப்பனை பார்த்து கேட்குது, நீ எங்களுக்காக என்ன பண்ணிட்ட? நீ தந்தையுடைய கண்ணில இருந்து வரக்கூடிய அந்த துளிகள் அது குடும்பத்தையே அழித்து விடும், குடும்பத்தையே நாசமாக்கிடும். பாருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய இது வார்த்தையில சொல்ல முடியல. எப்படி அல்லாஹ் அந்த உணர்வுகள், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டால், யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ அல்லது இருவரோ, ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று சொல்லாதே. அரபி லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, அதுல சில வார்த்தைகள் இருக்குது, ரொம்ப கடுமையான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள். சில வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ரொம்ப லேசான வார்த்தைகள், ரொம்ப லேசான வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், ரொம்ப லேசான வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுவும் சொல்லாதீர்கள் பெற்றோர்களுக்கு, ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உஃப் என்று சொல்லாதீர்கள். இன்றைக்கு தாய் உள்ளுக்குள்ள அழுகின்றாள், தந்தை உள்ளுக்குள் அழுகின்றான். பெற்றோர்கள் பிள்ளைகள் படுத்தக்கூடிய அந்த பாடுகள், பெற்றோர்களுடைய மனம் நோக வைத்து நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்து விடுவீர்கள்? உடனே மன்னிப்பு கேளுங்கள். புனித இந்த ரமதான் மாதத்தில் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம். எதற்கும் தயங்காதீர்கள், என்ன சொன்னாலும் சரி, உங்க கையை பிடிச்சுக்கிடுங்க.
கண்ணீர் விட்டு அழுங்கள். பெற்றோர்கள் இல்லாதவர்களுக்கு தான் அது தெரியும். அவர்கள் மண்ணுக்குள் போய்விட்டால் பிறகு அவ்வளவுதான். நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன தர்மம் கொடுத்து என்ன நடக்க போகுது? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள். தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளை சொல்லுங்கள், அவர்களுடைய மனம் நோகாத வார்த்தைகளை சொல்லுங்கள். கௌலன் கரீமா. இன்னைக்கு இந்த சமுதாயத்தை நினைத்து பார்த்தால் இந்த வாலிபர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? பெற்றோர்களை உதாசீனப்படுத்திவிட்டு, பெற்றோர்களை இழிவுபடுத்தி. எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. தனக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் முழுவதிலும் சரி, தனக்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன்? நம்மை படைத்தது அல்லாஹ் தான். ஆனால் உலகத்திற்கு கொண்டு வந்தது யார்? பெற்றோர்கள். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَقُلْ لَهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ, அவர்களுக்கு முன்னால் பணிவாக நில்லுங்கள். நிற்கும் போது குஸ்தி பயில்வான் மாதிரி நிக்காத, சண்டை போடுற மாதிரி. وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ, அவர்கள் இறந்து போயிருந்தால், மௌத்தாகி இருந்தால் அல்லது இருந்தால் அவர்களுக்காக துவா செய்யுங்கள். துவாவை அல்லாஹ் கத்துக் கொடுக்கிறான். பெற்றோர்களுக்கு என்ன துவா செய்யணும்? ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் எப்படி அவர்கள் எனக்கு கருணை புரிந்தார்களோ, யா அல்லாஹ் நீ இப்போது கருணை செய், அருள் செய். ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ஒரு தாய் செய்யக்கூடிய தியாகம் உலகத்துல, குழந்தை ஒண்ணுக்கு போயிருது, அந்த ஈரத்தில் தாய் படுத்துக் கொண்டு காஞ்ச இடத்துல குழந்தைய படுக்க வைக்கும். குழந்தை டாய்லெட்டுக்கு போயிரும், அம்மா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா, குழந்தை டாய்லெட்டுக்கு போயிரும். சாப்பாடு அப்படியே வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு போய், உண்மையிலேயே வேற யாராவது இருந்தா ஒரு மிதிக்கணும், சாவடிக்கணும். ஆனால் தாய் என்ன செய்யறா? முதல்ல முத்தம் கொடுக்கறா, கொஞ்சறான், அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ஆய் எல்லாம் சுத்தம் செய்ததற்கு பிறகு கையை கழுவிட்டு அதே கையால் வந்து சாப்பிடுகிறாள். அல்லாஹு அக்பர். ஏன்னா இதெல்லாம் விளங்காத பருவத்துல தாய் செய்யறா இல்ல, உனக்கு புரியறது இல்ல. வளர்ந்ததற்கு பிறகு இப்ப நிக்கிறான், போ தாயை எதிர்த்து, தந்தையை எதிர்த்து. என்ன அருமையான போதனைகள்! இதெல்லாம் எங்க இருந்தது? முந்தைய வேதங்கள்ல, தௌராத்திலும் இதைத்தான் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஆதிதல் குர்பா ஹக்கஹு மிஸ்கீன். என்னென்ன கடமைகள்? இதெல்லாம் ஏறக்குறைய 25 கட்டளைகள். அதுல 12 செய், 13 செய்யாதே. 18 வசனங்கள்ல சொல்லி காட்டு. இது சூரா பனி இஸ்ராயில். இப்ப பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. இப்போ அந்த சமுதாயத்தை இறக்கிவிட்டு இந்த சமுதாயத்தை, நம்மை எல்லாம் உட்கார வைத்தான். ஏன் இறக்கினான்? இந்த போதனைகளை அலட்சியப்படுத்தினார்கள். அதனால அந்தஸ்திலிருந்து அல்லாஹ் இறக்கினான். நமக்கும் அப்படித்தான். இந்த போதனைகளை கடைபிடித்தால் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான். இல்லாவிட்டால் யூதர்களுக்கு, பனி இஸ்ரவேலர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ, அநியாயக்காரர்கள் கொண்டு வந்து அல்லாஹ் சாட்டுவான். அவர்களுடைய பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பாக இருக்காது. அவர்களுடைய வேதம் பாதுகாப்பாக இருக்காது. அந்த சமுதாயத்தின் பெண்கள் பாதுகாப்பு இருக்காது. இதெல்லாம் இது தரக்கூடிய படிப்பினைகள், லெசன்கள். இன்னைக்கு இது போதும், இதுக்கு மேல முடியல. கேட்ட இந்த செய்திகள் உள்ளங்களில் ஆழமாக பதிந்து வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கான அந்த பக்குவத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. குறிப்பாக நம் சமுதாய வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.